3000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் நம்ம நிலத்துக்கு அடியில ஒரு அண்டர் கிரவுண்ட் சிட்டி உருவாக்கி அதில் ஒரு சிவிலைசேஷனே ரன் பண்ணி வாழ்ந்து வந்தோம்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? அப்படி உருவாகி மனிதர்களோட பார்வையிலிருந்து மறைஞ்சு போன அந்த நகரத்தை இன்னைக்கு திரும்ப வெளியே கொண்டு வந்தது விவசாயி ஒருத்தர் வளர்த்த கோழின்னு சொன்னா நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். ஆனா உண்மையிலேயே இது நடந்திருக்குது. இன்னைக்கும் ஒரு டூரிஸ்டா டர்க்கில இருக்கிற கேப்படோசியா நகரத்துக்கு நீங்க போனீங்கன்னா இந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டியான டெரின்கியூவை உங்களால பார்க்க முடியும். இவ்வளோ அழகான இந்த பூமியை விட்டுட்டு அண்டர் கிரவுண்ட்ல மறைஞ்சு வாழ்ற அளவுக்கு இவங்களுக்கு அப்படி என்ன ஆபத்தும் பயமும் வெளி உலகத்தை பார்த்து இருந்ததுங்கிறதுல இருந்து எப்படி இந்த டெரின்கியூ நகரம் உருவாச்சுங்கிறது வர ஒன்னொன்னா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வெல்கம் பேக். நான் ஜோயல், யூ ஆன் ஓவர் ஜோஸ் விஷன். 1963ல டர்க்கியில் இருக்கிற விவசாயி ஒருத்தர் அவரோட வீட்டை ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது அவர் வளர்க்குற கோழிகள்லாம் ஒவ்வொரு நாளும் நிறைய காணாம போறதை நோட் பண்றாரு. இப்போ எங்க போகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வீட்டை சுத்தி தேடி பார்க்குறாரு. அப்படி தேடி பார்க்கும்போது அவர் ரெனோவேஷனுக்காக தோண்டின ஒரு குழிக்குள்ள ஒரு கோழி போறதை பார்க்குறாரு. அப்படி போன அந்த கோழி திரும்ப வெளியில வரவே இல்லை. அதே மாதிரி இன்னொரு கோழி போகுது, அதுவும் திரும்ப வெளியில வரவே இல்லை. இதை பார்த்துட்டு அது உள்ள என்ன இருக்குங்கிற ஆர்வத்தில் அந்த குழியை இன்னும் பெருசாக தோண்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படி தோண்டும் போது அது ஒரு டனலோட கனெக்ட் ஆகுது. சரி, ஏதோ சாதாரணமான ஒரு சுரங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் உள்ள போய் பார்க்குறாரு. பார்த்தா அது நீளமா போயிட்டே இருக்குது. உள்ள போக போக அடுத்தது இன்னொரு படி போகுது, கீழே இறங்கி இன்னும் ஆழமா போகுது. இதை பார்த்துட்டு அவர் வெளியில வந்துட்டாரு. வெளியில வந்து அங்க இருக்கிற அத்தாரிட்டிஸ்ட சொல்றாரு, இப்படி என் வீட்டு கீழே ஒரு டனல் மாதிரி இருக்குது, ஒருவேளை அந்த மித்திக்கல் சிட்டியான டெரின்கியூவா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதை பார்த்துட்டு அவங்களும் பெருசா நம்பாம தான் இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க நடத்தின எக்ஸ்கவேஷன்ல தான் ஒன்னொன்னா தெரிய வருது, 20,000 மக்கள் வாழ்றதுக்கு தேவையான எல்லா வசதிகளும் இந்த இடத்துல இருந்திருக்கு. டெரின்கியூ சரியா நிலத்துக்கு அடியில 279 அடி டெப்த்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. முக்கியமா இந்த இடத்துல அவங்களுக்கு தேவையான வீடு வசதி இருந்திருக்கு, அவங்க பசங்க படிக்கிறதுக்கான ஸ்கூல்ஸ் இருந்திருக்கு, சர்ச் இருந்திருக்கு, இறந்தவர்களை புதைக்கிறதுக்கான கல்லறை இருந்திருக்கு, ஒரு மாசத்துக்கு தேவையான உணவை சேமிச்சு வைக்கிறதுக்கான உணவு கிடங்கு இருந்திருக்கு, தண்ணியை சேமிச்சு வைக்கிறதுக்கான அறை இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம உள்ள மாடு வளர்த்துருக்காங்க, மாட்டு தொழுவம் இருந்திருக்கு. இப்படி ஒரு சிட்டிக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே அண்டர் கிரவுண்ட்ல கட்டி வாழ்ந்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், நிலத்துக்கு மேல வீடு கட்டினாலே இடிஞ்சு விழுந்துருது, நிலச்சரிவாயிருதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நிலத்தை தோண்டும் போது 20 அடி ஆழத்திலேயே நிலத்தடி நீர் வர ஆரம்பிச்சிடும் சொல்றாங்க. அப்போ எப்படி இவ்வளோ பெரிய சிட்டியை நிலத்துக்கு அடியில் கட்டியிருக்க முடியும்? எப்படி அங்கே மனிதர்கள் வாழ்ந்திருப்பாங்க? அதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பல நூற்றாண்டுக்கு முன்னாடி எரிமலைகள் இருந்திருக்கு. அப்படி எரிமலைகள் இருந்ததுனால இந்த இடத்துல நிலத்தடி நீர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு, அதிகப்படியான ஆழத்தில் தான் இருந்திருக்கு. சரி, அப்போ தண்ணி இல்லை, உள்ள ஈஸியாக தோண்டிட்டாங்க நிலத்தடி நீர் இல்லாதனால. அப்போ உள்ள பாறைகளை எப்படி கொண்டுட்டு போனாங்க, அந்த பாறைகள் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, அதை எப்படி உள்ள அவ்வளோ சுலபமாக செதுக்குனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல யூஸ் பண்ண பாறைகள் வந்து டஃப்னு சொல்லப்பட்ட ஒரு வகை பாறை. இது எங்கிருந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்னால எரிமலைகள் இருந்துச்சுன்னு, அந்த எரிமலைகள்லாம் காலப்போக்கில் டீஆக்டிவேட் ஆகி அதுலேருந்து வந்த லாவாலாம் வறண்டு போய் ஒரு வகை பாறையாக மாறுது. அதுதான் நம்ம டஃப்னு சொல்கிறோம். இந்த பாறையை அவங்க எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே வீடு கட்டுறதுக்கு, சிற்பங்கள் செதுக்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த பாறைகளை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதே பாறைகளை தான் இன்னைக்கு இந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டியை கட்டுறதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா அந்த பாறைகள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், ஹார்டாக இருக்கும். ஆனால் அதை செதுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ரொம்ப நீங்கள் நகத்தை வச்சு இப்படி சொரனாலே அந்த பாறைகள்லாம் வந்து அப்படி மாவு மாதிரி வரும். ஸோ அந்த அளவுக்கு அது சாஃப்டாக இருக்கிறதுனால, செதுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால இதை வச்சு தான் டெரின்கியூ ஃபுல்லாக கட்டி முடிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்தோட கட்டமைப்பு எப்படி இருந்ததுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்தே வரலாம். இந்த இடத்துக்குள்ள வர்ற மெயின் என்ட்ரன்ஸ்ல வந்து ஒரு பெரிய பாறையை டோர் மாதிரி செதுக்கி வச்சிருக்கிறாங்க. பாதுகாப்புக்காக இந்த டோரை உள்ள இருந்து மட்டும்தான் திறக்க முடியும், வெளியில இருந்து திறக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் எப்படி இந்த விவசாயி வீட்டில இருந்து ஒரு என்ட்ரன்ஸை கண்டுபிடிச்சு உள்ள போனோமோ, அதே மாதிரி கேப்படோசியால 600க்கும் மேல உள்ள வீடுகளில் இதோட என்ட்ரன்ஸ் இருக்கலாம்னு சொல்றாங்க. இப்போ நிலத்துக்கு அடியிலே உங்களுக்கு எப்படி ஆக்சிஜன் கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, பைப் மாதிரியான ஒரு வென்டிலேஷன் சாஃப்ட்வேர் உருவாக்கியிருக்காங்க. அதாவது மேல இருந்து பார்க்குறவங்களுக்கு இது வெறும் கிணறு, தண்ணி எடுக்கிற கிணறு. ஆனால் உள்ள அவங்களுக்கு இது வழியாக தான் ஆக்சிஜனும் சூரிய ஒளியும் உள்ள வந்துட்டு இருந்திருக்கு. முக்கியமாக போர்க்காலத்தில் யாராவது இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அங்கே படையெடுத்துட்டாங்கன்னா அங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கான எமர்ஜென்சி எக்ஸிட்ஸும் நிறைய இந்த இடத்துல இருக்குது. என்ன புரியல, போர் காலத்துல எமர்ஜென்சி எக்ஸிட்டா என்ன நடக்குது, அங்க எதனால இந்த மக்கள்லாம் உள்ள பதுங்கி இருந்து வாழ்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம மேட்டருக்கு வருவோம். இந்த இடம் எப்போ கெட்டுனாங்கிறத பார்க்க போறோம். இந்த இடம் எப்போ கெட்டுனாங்கிறது நமக்கு இன்னைக்கு வரைக்கும் சரியான தேதியோ சரியான வருஷமோ நமக்கு தெரியாது. ஆனா ஒரு சின்ன கணிப்பு இருக்குது. கிமு 370 வருஷத்துல, அதாவது பிளாட்டோ, சாக்ரட்டிஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் ஜெனோஃபோனுங்கிற ஒருத்தர் ஒரு புக் எழுதுறாரு. அதுல என்ன எழுதுறாருன்னா, கேப்படோசியாங்கிற நகரத்துல மக்கள் வாழ்ந்ததாகவும் அந்த மக்கள் நார்மலா நிலத்துக்கு மேல வீடு கட்டி வாழாம நிலத்துக்கு அடியில வீடு கட்டி வாழ்ந்திருக்காங்கன்னு அந்த புக்ல எழுதியிருக்கிறாங்க.
இதை ரெஃபரன்ஸாக வச்சு தான் எனக்கு என்ன கணிக்கிறாங்கன்னா, அப்போ அதுக்கும் முந்தைய காலகட்டமான ஹெட்டைட் காலகட்டத்தில் தான் ஹெட்டைட்ஸ்க்கும் ஃப்ரீஜியர்களுக்கும் நடந்த போரில் ஹெட்டைட்ஸ் மக்கள் ஃப்ரீஜியர்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு மறைஞ்சு வாழ்றதுக்காக இந்த இடத்த கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்போ அவங்க 2-3 பிளாக்ஸ் தான் கட்டியிருக்காங்க. ஃப்ரீஜியர்கள் இந்த இடத்த கைப்பற்றினதுக்கு அப்புறம் இந்த இடத்த இன்னும் பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பெர்ஷியர்கள் இந்த இடத்த கைப்பற்றுறாங்க. அவங்க இதை இன்னும் பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. இப்படி பல நூற்றாண்டா பல பேரோட கை மாறி கெட்டப்பட்டனால தான் இன்னைக்கு இது வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அண்டர் கிரவுண்ட் சிட்டியாக இருக்குன்னு சொல்லி தியரிஸ்லாம் இருக்கு. இப்போ இந்த இடத்த யார் அதிகமாக யூஸ் பண்ணா, யாருக்கு இந்த இடம் அதிகமாக உதவுச்சுன்னு பார்த்தோம்னா, ரோமர்களோட ஆட்சியில் பிளவுபடுது. 2 பாதியாக பிரிகிறாங்க. ஒருத்தங்க பைசாண்டியன் கிறிஸ்தவர்கள்னும் இன்னொருத்தங்க மேற்கு ரோம அரசாட்சியும் பிரியுது. பைசாண்டியன் கிறிஸ்தவர்களான ரோமானியர்கள் தான் இந்த இடத்துல அதிக நாள் வாழ்ந்திருக்காங்க. இஸ்லாமியர்கள் வந்து இவங்க மேலே போர் தொடுத்திருக்காங்க. அரப் ரைட்ஸ் நடந்திருக்கு. அப்படி இவங்க மேலே போர் தொடுக்கும் போது இந்த டெரின்கியூக்குள்ள போய் பல மாதங்களா மறைஞ்சு வாழ்ந்துருக்காங்க. ஃபைனலி இன்னைக்கு இந்த இடம் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறிடுச்சு. இந்தியன் கரன்சி படி 127 ரூபா கொடுத்தீங்கன்னா யாருனாலும் இந்த இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த இடத்துக்கு போகிற நிறைய பேருக்கு கிளாஸ்ட்ரோஃபோபியாங்கிற ஒரு வகை மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. காரணம் ஆக்சிஜன் பற்றாக்குறையினால. அதனால இந்த இடத்துக்கு போறீங்கன்னா போதுமான ப்ரிகாஷன்ஸோட போயிட்டு வாங்க. அண்ட் இந்த வீடியோ இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்த பற்றி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்தா புரிஞ்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.